உழைத்த பிறகு படித்து மீண்டும் அதை நாட்டுக்கு நம்மால் என்ன செய்ய முடியும், இந்த சொசைட்டிலேருந்து நான் என்னென்ன பயன்பெற்றனோ அதை மீண்டும் இந்த சொசைட்டிக்கு நான் திருப்பி தருகின்ற ஒரு நிகழ்வாக நம்முடைய சேர்மன் ஐயா KP ராமசாமி அவர்கள் மிக ஒரு எடுத்த முன்னெடுப்பின் காரணமாக எனக்கு இத்தனை பிள்ளைங்க இடத்துல 500க்கும் மேற்பட்ட பிள்ளைகள் பட்ட படிப்பு படித்து நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு போகிறாங்க. அதுவும் தன்னுடைய நிறுவனத்துக்கு இன்னொரு நிறுவனத்துக்கு நீங்கள் போங்க, இன்னும் உயரத்துக்கு வாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு உயர்ந்த உள்ளம் படுத்துகிறவராக தான் KPR பார்க்கிறோம். அந்த விதத்தில் நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சரோடு இந்த பட்டமணி பொருளாதாரம் கலந்து கொண்டு நாங்கள் பெருமையாக இருக்கின்றோம். இன்னைக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசியல் மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிறது, பொம்பளை பிள்ளைங்க நிறையா படிக்கணும்னு தான் சொல்லுவாங்க. அதை தான் வலியுறுத்தி பேசும்போது கூட நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்லும்போது, பிள்ளைங்களை படியுங்கள், படிப்புக்கு தடையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சரை இந்த நாடு பெற்றிருக்கிறது என்று சொன்னார்கள். தொடர்ந்து இது போன்ற நல்ல முன்னெடுப்புகளை தொடர்ந்து அவர் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக துறையினுடைய அமைச்சர்களாக நாங்கள் கண்டிப்பாக இது போன்ற நிகழ்வுகள் நாங்கள் தவறாமல் நாங்கள் பங்கு பெறுவோம் என்கின்ற அந்த உறுதியை நாங்கள் தெரிவித்திருக்கின்றோம். பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்த நண்பர்கள் வாயிலாக இது போன்ற முன்னெடுப்பு எடுக்கக்கூடிய KPR பற்றியும் குறிப்பாக இந்த நிறுவனத்தை பற்றி மக்கள் எடுத்து சொல்லுங்கள். இங்கே வேலை மட்டும் கொடுக்கல, பிள்ளைங்களுக்கு தேவையான படிப்பையும் வழங்குகிறாங்க. பொருளாதாரம் ஒரு தடையாக இருந்து சொன்னால் அதையும் நானே பார்த்துக் கொள்கின்ற அளவுக்கு இன்னைக்கு அவர் எடுக்கின்ற இந்த முன்னெடுப்புக்கு நீங்களும் உங்களுடைய பாராட்டுகளை மக்களிடம் கொண்டு செல்லுங்கள். தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது கம்பேர்ட் டு நார்த் இந்தியா. சொல்றீங்க ராசல் மனித ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய ஆவரேஜ் 27% இருக்கும்போது நாம் 49 கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். காரணம், ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு திராவிட தலைவர்கள் போட்ட அந்த வேலை இன்னைக்கு அந்த வேலை பேசுது. குறிப்பாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி சொல்ற மாதிரி தான் பள்ளி கல்வி என்று வரும்போது எப்படி பெருந்தலைவர் காமராஜர் காலம் பேசப்பட்டது, உயர்கல்வி என்று வரும்பொழுது முத்தமிழர் கலைஞருடைய காலம் பேசப்பட்டது, அதில் ஆராய்ச்சி என்று வரும்பொழுது இந்த திராவிட மாடல் சங்கம் பேசப்பட வேண்டும் என்று சொன்னதின் அடிப்படை புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு ஏற்றால ஆன் அண்ட் ஆவரேஜ் ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு 5 லட்சம் பிள்ளைங்கனாச்சும் இன்னைக்கு வந்து புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக மாதம் 1000 ரூபாய் பெறுகின்ற அந்த ஒரு நிலை இருக்குது. அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஏறத்தாழ என்ரோல்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா 34% அதிகமாக இருக்கின்றது என்பதை, அது பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடிய என்ரோல்மெண்ட் டு த ஹையர் எஜுகேஷன் அதிகமாக இருக்கிறது நமக்கான ஒரு பெருமை தான். இப்படி வழியாக நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் சொல்ற மாதிரி இது வெறும் 49-52% நின்றக்கூடாது, 100% அது தொட வேண்டும் என்பதுதான் எங்கள் இலக்கு என்று சொல்லியிருக்காரு. அந்த இலக்கியை நோக்கி தான் நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தாலும் அவருக்கு இது போன்ற பள்ளி மாணவர்கள் பள்ளியை முடித்துவிட்டு உயர்கல்விக்கு செல்வதற்கான அந்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்ய வேண்டிய அந்த பொறுப்பில் நான் சிவகங்கையில ஸ்கூல்ல மாணவனுக்கு ஷாக் அடிச்சு எடுத்துட்டாரு. அதுல நடவடிக்கை எடுத்திருக்காங்க. இருந்த போதிலும் பள்ளிகளுடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்தணும் அண்ணாமலை கூறிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை சொல்லியிருக்கிறது சிவகங்கை பற்றி இல்லை, விழுப்புரத்தில் நடந்த நிகழ்வை பார்த்து நானும் அதை பார்த்தேன். உடனடியாக இந்த COS மூலமாக அதுக்கான விளக்கங்களையும் நம்ம கேட்டிருக்கோம். உடனடியாக அது சார்ந்து அதுக்கான புகைப்படங்கள் அதுக்கான விளக்கத்தையும் அனுப்பி வைத்திருக்கார்கள். அந்த முதல் தகவல் என்பது ஏற்கனவே அந்த பள்ளிகளில் குடிதண்ணீர் வசதியிலேருந்து வாட்டர் டேங்க்லேருந்து எல்லாமே இருக்கின்றது. ஆனால் அங்கே சொல்றது அந்த 2 பசங்க யாரோ ஒருத்தர் வந்து இது வைரல் ஆகட்டும், இந்த மாதிரி நான் செய்கிறேன், நீ வீடியோ எடுத்து போடு என்று சொன்னதாக ஒரு செய்தி. பட் இருந்தாலும் அதையும் விசாரிக்க சொல்லியிருக்கிறேன். சோஷியல் மீடியாவோட இம்பாக்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒன்று வைரல் ஆக்க வேண்டும் என்பதற்காக சிறுபிள்ளைத்தனமாக செய்வது என்பது ஒட்டுமொத்தமாக நாட்டுக்கான ஒரு செய்தியாக வரும்போது வேதனையாக இருக்கின்றது. ஆனால் அது உண்மைத்தன்மை இருந்தது என்று சொன்னால் அதை மாற்றிக்கொள்ள வேண்டிய, திருத்திக் கொள்ள வேண்டிய அந்த கட்டாயமும் எங்களுக்கு இருக்கின்றது. கண்டிப்பாக அது உண்மைத்தன்மை என்ன என்பதை அறிந்து அதற்கான உரிய நடவடிக்கை கண்டிப்பாக இருக்கும். இந்த வேங்கவேல் விவகாரத்தில் திருமாவளவன் அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு. தமிழ்நாடு முதலமைச்சர் அடங்கிய அரசாங்கமே அதுக்கான